ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஸ்லோன் பசலை நல்லா பச்சை பசேல்னு இந்த மழைக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கீரை எப்போயும் நம்ம அப்படியே பறித்து கடையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த கிராமத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு வீட்டு தோட்டத்துலலாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. கீரை மருந்து போடாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரை. இந்த கீரையை பறிச்சுட்டு அப்படியே நம்ம மரத்தில் கொய்யாக்காய் இருந்ததுங்க ஒரு 3, அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கீரை இப்போ ஒவ்வொன்றா இலை மட்டும் கிள்ளிக்கணுங்க. அந்த தண்டு போட வேண்டாம். அந்த தண்டு மறுபடியும் நட்டு வச்சோம்னா நமக்கு நல்லா வளர்ந்துடும். கீழே இடம் இருந்ததுன்னா. எனக்கு அந்த தொட்டியில் இருக்க கீரையே நிறைய இருக்குது. அதே வாரத்தில் 2 டைம் பறிக்கிற மாதிரி இருக்கும். 2 டைம் 3 டைம் யாருக்காவது கூட பறித்து கொடுத்துருவேன். அதனால் நான் போதுன்றதெல்லாம் அதை நான் நட்டு வைக்கல. அந்த பூ பூத்துருக்குங்களா, அதில் காய் மாதிரி விற்கும். அந்த விதை விழுந்து நிறைய செடி முளைக்க ஆரம்பிச்சிடுது. நான் ஒரே ஒரு செடி தான் வச்சேன். அந்தளவுக்கு அந்த தொட்டி ஃபுல்லாக படர்ந்துருச்சு. இது கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும் இந்த கீரை. தண்டு போட வேண்டாம். அந்த நுனியில் இருக்கிறத மட்டும் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாங்க. 2 பிடி அளவுக்கு கீரை இருந்தால் போதும். அந்த கீரைக்கு 100 கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். நான் குக்கரில் வைக்கிறதுனால எல்லாம் ஒன்றா சேர்த்து 3 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறோன்றா பருப்பை வேக வச்சதுக்கப்புறம் கீரையை போட்டுக்கலாம். இந்த கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. கால்சியம் இருக்குது இதில். ரத்த சோகையை குணப்படுத்தும். நமக்கு வயிற்று புண்ணு இருந்ததுனாலும் அதுக்குமே ரொம்ப நல்லது இந்த கீரை. கீரையோட ஒரு 100 கிராம் பருப்பை சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் வரலையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் வரமிளகாய் ஒரு 4, 5 சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். சாம்பார் வெங்காயம் இருந்தால் சாம்பார் வெங்காயம் ஒரு 5, 6 போட்டுக்கலாம். நான் சாம்பார் வெங்காயம் இல்லைங்கிறதுனால இந்த வெங்காயமே பெரிய வெங்காயமே 1 சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்திருக்கு. நான் கீரை எப்போவுமே சட்டியில் தான் கடைவேன். உங்களுக்கு சட்டி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டுக்கலாங்க. ரொம்ப கரை விட்டாலும் கீரை நைஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் இலையாக இருந்ததுனால தான் கீரை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கீரை சட்டியில் கடையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே கீரை நான் சட்டியில் தான் கடைவேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கடைஞ்சிங்க. ரொம்ப சூடாகவும் கடைய முடியாது. மிக்சியில் போட்டாலும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போடணும். புளி போட வேண்டாம் இந்த கீரைக்கு. கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். புளி போட்டால் ரொம்ப புளிப்பாக தெரியும். நான் கீரைக்கு வடகம் தான் போட்டு தாளிக்கிறேன். வீட்டிலே செஞ்ச வடகம் இது. வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வடகத்திலே வெங்காயம்லாம் இருக்குன்றதுனால நான் வெங்காயம் மறுபடியும் சேர்த்துக்கல தாளிப்புக்கு. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கீரையோடு எடுத்து சேர்த்துக்கலாம். வடகம் கொட்டி கொஞ்சம் 2 கடை கடைஞ்சிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கீரை நல்லா பச்சை பசேல் நல்லா இருக்குது பாருங்கள், நிறம் மாறாமல். வடகம் போட்டு ரொம்ப கடைஞ்சாலும் கசப்பு தெரியும். அதனால் சும்மா 2 கடை கடைஞ்சிருங்க. அந்த கீரை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எப்பவும் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அதிகமாக ரொம்ப தண்ணியாக இருந்தனால கொஞ்சம் கீரையை மட்டும் எடுத்து கடைஞ்சிட்டு வச்சுருந்தோம். இது நமக்கு போதும்னா கொஞ்சம் பெப்பர் போட்டு சூப் மாதிரி குடிச்சிடலாம். நம்ம கீரைக்கே கரெக்டாக இருக்குன்னா தண்ணி இதிலே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பசலைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சுட சுட சாதமும் பசலைக்கீரை கருணக்கிழங்கு வறுவல் தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன். இந்த கீரைக்கு கருணக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்